நீட் கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்துள்ள தேசிய தேர்வு முகமை 1563 மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆனால் இதுகுறித்து சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற தலைமையில் விசாரணைக்கு கோரியுள்ளது காங்கிரஸ் கட்சி. நீட் மிகப்பெரிய மோசடி என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான தினத்திலேயே நீட் தேர்வு முடிவுகளும் வெளியாகின. அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தவர்கள் 720 மதிப்பெண்களும், ஏதேனும் ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளித்திருந்தால் 5 மதிப்பெண்கள் மைனஸ் செய்யப்பட்டு 715 மதிப்பெண்களும் கிடைக்கும். பதிலே எழுதவில்லை என்றால் 716 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் இம்முறை மாணவர்கள் பலரும் 719, 718 என மதிப்பெண்களை பெற்றதால் குழப்பம் ஏற்பட்டது. இது தொடர்பாக விளக்கமளித்த தேசிய தேர்வு முகமை, சில தேர்வு மையங்களில் கால தாமதம் ஏற்பட்டதால் அதனை ஈடு செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறியது. இதனிடையே நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி போராட்டங்கள் நடைபெற்றன. உச்சநீதிமன்றத்தில் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. 70 முதல் 80 மதிப்பெண்கள் வரை கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் கலந்தாய்வுக்கு தடை விதிக்கவும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருணை மதிப்பெண்கள் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறு நுழைவுத் தேர்வு நடத்த தயார் என்று தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்வதாகவும் அறிவித்தது. மறு தேர்வு எழுத விருப்பப்படும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என்றும், தேர்வு எழுத விருப்பப்படாத மாணவர்களுக்கு பழைய மதிப்பெண்ணே தொடரும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கலந்தாய்வு பாதிக்கப்படாதவாறு நீட் மறுதேர்வை விரைவாக நடத்தி முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். அதன்படி 1563 மாணவர்களுக்கு வருகிற 23ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் எனவும் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு நடந்தபோது 6 மையங்களில் தவறான வினாத்தாள் கொடுக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தவறிழைத்தோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். आउट ऑफ 4500 सेंटर 6 सेंटर में गलती से गलत सेट्स ऑफ क्वेश्चन आ गई. जब परीक्षा चल पड़ी कुछ समय के बाद उसको संज्ञान में लिया गया और उसको विड्रॉ करके फिर सही प्रश्न पत्र दिया गया. இந்நிலையில் நீட் குளறுபடியால் நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பிளஸ் 2ல 2-3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்களும் கூட நீட்ல 700க்கும் மேற்பட்ட மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அதாவது குளறுபடிகளின் உச்சமாக இருக்கிறது, விதிமீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது, சட்டமீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த விலக்களிக்கப்பட வேண்டும் அல்லது நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே. மேலும் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் மட்டும் பிரச்சனை இல்லை என்று கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பயிற்சி மையங்களும் தேர்வு மையங்களும் கூட்டு சேர்ந்து மோசடி செய்வதாக குற்றம் சாட்டினார். நீட் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அல்லது உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நியாயமான விசாரணை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.